நான் சொல்ற விஷயம் நான் யாருக்கு அந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறேனோ அவங்களுக்கு புரியலன்னா then I failed in my objective. அதுதான் ஆத்தர் கொடுக்குற முதல் டெஃபினிஷன். கம்யூனிகேஷன் happens in listener's term. நீங்க யாருக்கு அந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா then you succeeded in your mission. ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் புரியலன்னா then you failed in your mission. Failedனா it doesn't mean that you're failed for your entire life. அந்த பர்டிகுலர் மிஷனை அச்சீவ் பண்ணாம நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஸோ நம்ம எப்பவுமே யாருக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம்னா எதுக்கு நினைக்கிறோம்? அப்பதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்வாங்க. அந்த விஷயம் நடந்தா நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு ஏதோ ஒரு பெனிஃபிட்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அதை சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா அதை அவங்க செய்ய போறதில்ல, அல்லது நாம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு எஃபிஷியன்சியோட செய்ய போறதில்ல. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் தானே ஆகும். அப்போ நம்மளோட மிஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட முதல் லெசன். If you're an executive who wants to communicate your ideas as powerful leaders and not as shy, timid individuals, you must join. இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லி மற்றவங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க. ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ அவனால எனக்கு புரிய வைக்க முடியல, அதனால நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுப்பீங்களா? பெரும்பாலானவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுப்போம்னா அவனுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அதனால அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுப்போம். இதுக்கு பெரும்பாலான மனிதர்கள் விதிவிலக்கு இல்லை இல்லையா? ஸோ நம்ம சொல்றது யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க எல்லாம் முட்டாள்னா அப்போ we are surrounded by idiots தானே. அதனால்தான் ஆத்தர் இந்த புக்குக்கு இந்த டைட்டில் கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த கேள்வி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஆமாங்க நீங்கள் சொல்றது கரெக்டா, நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது, இப்போ என்ன பண்றது? எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்களை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது அப்படின்னு தான் இந்த கேள்வியை நம்ம அப்ரோச் பண்ணோம். இப்போ எல்லாரோடையும் நம்ம குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில், ஸ்கூலில், ஆஃபீஸில், நெய்பர்ஹுட்டில் சில பேரோட உங்களால் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே ஒரே டேர்ம்ஸில் இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியும், அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும். யூ வில் மேக் சென்ஸ் டு ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் சில பேரோட உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சில பேரோட நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணவே முடியாது. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, நான் எல்லாரோடையும் போய் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுமா, எல்லாரோடையும் நான் போய் ஒரு டியர் ஃப்ரெண்ட் மாதிரி ஓட்டிக்கணுமா?